இனிமேல் நீ குடிச்சிட்டு வராதப்பா. நீ குடிச்சிட்டு வந்து எனக்கு பட்டை போட்டு 6 மணிக்கு ஸ்கூல் கிளப்பி விட்டுறேன். மேலே நான் செம்ம காண்டில் இருக்கேன். போப்பா. இல்லை, நீங்கள் என்கிட்ட போய் சொல்கிறீங்க. நீங்கள் உண்மையாகவே யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இல்லைம்மா, இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல விரும்பல. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் சேட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். இதுதான் உண்மை. இல்லை போங்க, இப்போயுமே நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க. போங்க, உண்மையை சொல்லு. இவ்வளோ நாளும் நீ சேட்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா? நீ சொன்னால் தான் நான் போவேன். நம்ம லவ் பண்ணும்போதும் நீ சேட்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா? அடியே பைத்தியக்காரச்சி, நான் அன்றைக்கே சொன்னேன்ல நான் சேட்ஸில் ஒர்க் பண்ணுறேன்னு. இப்போ வந்து சொல்லுன்னா என்ன சொல்கிறது? நீ எங்கேயுமே போயிடாத, இங்கே இரு. நான் போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? குடிச்சிட்டு வந்தது அம்மா கிட்ட மறைக்கவே. நமக்கு விபூதி அடித்து 6 மணிக்கு எழுப்ப அலப்பறெல்லாம் பண்ணுவார். இப்போ இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. பேசாமல் நம்ம ஓடிடலாம். டாப் ஸ்டார், நீ எங்கடா இங்கே? பையன் வேறு கஷ்டம், இந்தியா போகணும். இல்லை நண்பா, நான் ஃபோன் அடிச்சேன், நீ எடுக்கல. அதான் நான் சைக்கிள் எடுத்துன்னு அப்படியே இங்கே வந்துட்டேன். சரி, நம்ம இந்தியா போகலாமா? தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் சண்டை, இடையில வரவனுக்கெல்லாம் உடைய போதுரா மண்டை. ஜீவன், அவன் என்ன சொல்லி உன்னை நம்ப வச்சிருக்கான்னு எனக்கு தெரியலடா. அவன்லாம் நான் ஒன்றும் ரெடி பண்ணல. சின்ன வயசில் எனக்கு விபூதி அடிச்சு நீ கொடுமை பத்தன்ல, அதான் உன்னை அடிக்கணும்னு நினச்சேன். பயத்தில் வந்து வைப்பா, நான் குத்திடுவேன். அம்மு, நீ யாரோட ஃபேன்? நான் பவர் ஸ்டார் ஃபேனு. உனக்கு விபூதி அடிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு பேசாமல் பொட்டு வச்சுருக்கணும்.